நீங்க நம்ம கதை நேரத்துக்கு ரேட்டிங் கொடுத்துட்டீங்களா? இன்னும் இல்லைன்னா தவறாம இன்னைக்கே கொடுங்க. அப்பதான் தொடர்ந்து கதை சொல்ல அது எங்களுக்கு ஊக்கமளிக்கிறதாக இருக்கும். சரியா? நகைச்சுவை கதைகள். மயங்கி விழுந்த ஆடு. பொள்ளாச்சிக்கு பக்கத்துல வால்பாறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்லயோ எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஊர்ல முருகேசன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. இப்படி மழை காலம் ஆரம்பிச்சதும் இந்த முருகேசனுக்கோ சளி பிடிச்சிடுச்சு. இது காரணமா குளிக்கிறதுக்கே பயந்தாரு இவரு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் குளிக்கலன்னா ஒன்னும் ஆயிடாது அப்படின்னு நினைச்ச இவரோ 2 நாள் குளிக்காம இருந்தாரு. 3ஆவது நாள் அவரோட உடம்புல இருந்து கொஞ்சம் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடுச்சு. ஆஹா, இது என்னடா இது, நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, வெந்நீராவது வச்சு குளிக்கலாம் அப்படின்னு வெளியே போய் நெருப்பு மூட்டை பார்த்தாரு. அங்க போய் பார்த்தா நாள் பெஞ்ச மழை காரணமாக நெருப்பு மூட்டை வச்சிருந்த விறகெல்லாம் நனைஞ்சு போயிருந்துச்சு. ஆஹா, இன்னைக்கும் வெந்நீர்ல குளிக்க முடியாதா? சரி, நாளைக்கு குளிச்சிடலாம் அப்படின்னு இருந்தாரு. இப்படியே 1 வாரமா குளிக்காம அப்படியே கழிஞ்சிடுச்சு. ஆஹா, 1 வாரம் ஆச்சே, உடம்புல இருந்து வர நாத்தம் நம்மளாலே தாங்க முடியலையே. சரி, ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவர் வீடு இருந்த தெருமுனையில ஒரு டீ கடையில டீ குடிக்க போனாரு. கடைக்காரர்கிட்ட இருந்து டீயை வாங்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு திண்ணையில போய் உக்காந்தாரு. அங்க முருகேசனோட பக்கத்து வீட்டுக்காரரும் உக்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாரு. அட, என்ன முருகேசா, உங்ககிட்டேருந்து ஏதோ நாத்தம் அடிக்குது. என் வீட்டு ஆடு கூட இவ்வளோ நாத்தம் அடிக்காது, உங்ககிட்டேருந்து இப்படி தூக்குதே அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேட்ட முருகேசனுக்கோ பயங்கர கோபம் வந்துடுச்சு. என்ன பார்த்து இப்படி சொல்றியா நீனு? உன் வீட்டு ஆடோட என்கிட்ட நாத்தம் வருதா என்ன நீனு? அப்படி இப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. இப்படியே நடக்கும்போது அந்த திண்ணையில இருந்த இந்த பக்கத்து வீட்டுக்காரரோ தொப்புன்னு கீழே விழுந்துட்டாரு. அப்படி கீழே விழுந்ததும் கோபப்பட்ட அவரோ நேர பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் புகார் கொடுத்துட்டாரு. ஐயா, என் பக்கத்து வீட்டுக்காரன் முருகேசன் என்னை கீழே தள்ளி விட்டான் ஐயா அப்படின்னு புகார் கொடுத்துட்டாரு. இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவரும் முருகேசனை கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அமுச்சு விட்டாரு. அங்க வந்த முருகேசன் கிட்டயோ, என்ன விஷயம், எதுக்கு இவரை திண்ணையிலேருந்து கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே முருகேசனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவரும் என்ன செய்யறதுன்னு தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆஹா, இவங்க என்னடா இவங்க பள்ளிக்கூட பசங்க மாதிரி இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு மண்டையிலேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயம் பார்த்து முருகேசனும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட, ஐயா, வேணும்னா அந்த ஆட்டை கூட்டிட்டு வந்து சோதிச்சு பாருங்கய்யா, 2 பேர்ல யார் மேல அதிகமா நாத்தம் அடிக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரரோ தன்னோட தோட்டத்துக்கு வேகமா போய் அவரோட அந்த நாத்தம் பிடிச்ச ஆடை அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்தாரு. அந்த ஆடோ பல நாள் குளிக்காம கெட்ட வாடை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டு பக்கத்துல போன பஞ்சாயத்து தலைவரோ அந்த ஆட்டோட வாடை தாங்க முடியாம மயங்கி கீழே விழுந்துட்டாரு. இத பார்த்த அங்க இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமா அவரை தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமா மயக்கம் தெளிஞ்சு எழுந்த இந்த பஞ்சாயத்து தலைவரோ, எப்பா, இதை விட ஒன்றும் இந்த முருகேசன் கெட்ட வாடை அடிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு இந்த பஞ்சாயத்து தலைவரும் அந்த ஆடை கையில பிடிச்சுக்கிட்டு முருகேசன் பக்கத்துல போய் நின்னாரு. அப்ப அடிச்ச அந்த கெட்ட வாடையில பஞ்சாயத்து தலைவரும் அந்த ஆடும் சேர்ந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இத பார்த்த அங்க இருந்த எல்லாரும் ஒரு பக்கம் சிரிப்பும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியும் அடைஞ்சிட்டாங்க. அச்சுச்சோ, இவ்வளவு குபீர்னா வாடை அடிக்குது இவங்கிட்ட இருந்து அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் தூரமா தள்ளி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
உடனே அங்கிருந்து குடு குடு குடுன்னு இன்னைக்கு பச்சை தண்ணியில குளிச்சாலும் பரவாயில்ல, ஜுரம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முருகேசன் ஒரு குளியல போட்டு கம கம கமன்னு விபூதியை வச்சுக்கிட்டு வெளியே வந்து நின்னாரு. அதுக்கப்புறமா தான் அவர்கிட்ட எல்லாரும் வழக்கம் போல சகஜமாக பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது ஒரு நகைச்சுவை கதையா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அதனால எப்பையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட மூக்குக்கும் ரொம்ப நல்லது. சரியா? அவ்வளோதான்.